சென்ட்டில் வந்துட்டு இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ரோலுக்கு அஃபிஷியல் ஹைரிங் போயிட்டுருக்கு. 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ டிசம்பருக்குள்ளே 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. பட் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 30 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இதுக்கு வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. டெட்லைனுக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சீக்கிரமாக ஷேர் பண்ணி அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்க வந்து 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா. ஸோ இன்ஜினியர் ட்ரெயினி இந்த ரோலுக்கு அவங்க வந்து சிடிசி எவ்வளோ தராங்கன்னா 4 lakh per annum வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனி கிராஜுவேட், எனி பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ் கேன் அப்ளை. யூஜி ஃபுல் டைமாக தான் போயிருக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த 3 லொக்கேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 லொக்கேஷனில் இருக்க கேண்டிடேட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த ரோலுக்கு டெட்லைன் முடியறதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இப்போ இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கும்போது ஹார்ட்வேர் சரி, ஹார்ட்வேர்னாலும் சரி, சாஃப்ட்வேர்னாலும் சரி, இப்போ சிஸ்டமில் வந்து ஹார்ட்வேராக இருக்க சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை அப்ளிகேஷனில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் கஸ்டமர்ஸோட இஷ்யூஸையும் நீங்கள் கேட்டு அதையும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெயினாக கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ரோல் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து இருக்கணும். அதே டைம் வந்து ஃப்ளாலெஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும். நீங்கள் கிளைண்ட் கிட்ட நீங்கள் பேசும்போது வந்து ஃப்ளாஸ் இருக்கக்கூடாது. அதாவது இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கண்டினியூவாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும். ஒரு ஃப்ளாலெஸ் இல்லாமல் வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒர்க் இன் ஷிஃப்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். ஸோ நைட் ஷிஃப்ட் தான் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வில் பி பெய்ட் பை தி ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு கேபும் இருக்கும். கேப் வந்து பிக்கப் ட்ராப் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. டைம்லி ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு டைம்லி ரிவார்ட்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ 4 lakh per annum சொன்ன மாதிரியே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிஇ பிடெக் எனி பிரான்ச், பிஇ பிடெக் படித்த எனி பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. ஸோ யூஜி ஃபுல் டைம் டிகிரி தான். சேம் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் 50% இன் 10th and 12th. தென் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி, அதுக்கு பதிலாக 12th பதிலாக தென் யூஜி பிஜி எதுவாக இருந்தாலும் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 50% வந்து மினிமம் கேட்குறாங்க வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ். இப்போ நீங்கள் கரண்ட்டாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் உங்களுக்கு வந்து அதில் அரியர் இருக்கக்கூடாது. முன்னாடி இருந்திருக்கலாம், அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருக்கக்கூடாது. தென் உங்களுக்கு வந்து மினிமம் 50% அக்ரிகேட் பர்சனிங் டிகிரி. ஸோ யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களோட லாஸ்ட் செமஸ்டரோட சிஜிபிஏ வந்து உங்களுக்கு 50% அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே டைம் வந்து ஃப்ளெக்சிபிள் டு ரீலொகேட் டு எனிவேர் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் நீங்கள் கோயம்புத்தூர்னா உங்களுக்கு பெங்களூரில் போட்டாங்கன்னா நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணணும். அதே டைம் வந்து இப்போ உங்களுக்கு எந்தெந்த ரோல் சென்னையில் போட்டாங்கன்னா சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். அதே மாதிரி இந்தியாவில் எங்கே போட்டாலுமே நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறக்கு வந்து நீங்கள் ஓகேவாக இருக்கணும். ஸோ பேசிக்காக அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது உங்களோட மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் எல்லாருமே வந்து 1 page வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 2 page வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து 2 page போகிறதுக்கு சான்சஸ் ஆர் லெஸ் தான். ஸோ ரொம்ப நம்மளோட நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணாமல் ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து ஒரே ரெஸ்யூமில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து 2 pages வச்சுக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களுக்கு அதில் இருக்கணும் ஹை ரெசல்யூஷனில். அதை எப்படி கிளிக் பண்ணியிருக்கணும்னு நல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் இருக்கணும்னா ஆல் அகடமிக் டாக்குமெண்ட்ஸ், காலேஜ் ஐடி கார்டு இன்க்ளூடிங் காலேஜ் ஐடி கார்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ யூஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்ஸ், ஸோ ஸ்கூல் காலேஜ் இது எல்லாத்தோட மார்க் ஷீட்ஸும் நீங்கள் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, ஆன்போர்டிங் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். சிடிஎஸ் பொறுத்தளவுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்க மாதிரி பேன் கார்டு முன்னாடி இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ இருக்க மாதிரி பேன் கார்டு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக அந்த கொடுத்துருக்க டிஸ்க்ளைமர்ஸ் தான். இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அப்ளை நவ், ரெஜிஸ்டர் நவ் ஆர் கீழே அப்படி போனீங்கன்னா அப்ளை நவ்னு இருக்கும். இது கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டெட்லைன் பார்த்தீங்கன்னா November 30 தான். அதுக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.